இன்று தமிழ்நாட்டின் இதயம் போல இருக்கும் சென்னை. லட்சக்கணக்கான மக்கள் வாழும் இந்த நகரம் ஒரு காலத்தில் வெறும் மணல், கடல், சில மீனவ குடிசைகள் மட்டும் இருந்த இடம் என்றால் நம்புவீங்களா? இன்று இருக்கும் இந்த பெரிய மெட்ரோ சிட்டி எப்படி உருவானது? ஆங்கிலேயர்கள் ஏன் இந்த இடத்தையே தேர்வு செய்தார்கள்? மதராஸ் என்ற பெயர் எப்படி வந்தது? இந்த வீடியோவில் சென்னை உருவான முழு கதையை பார்க்க போறோம். 400 வருடங்களுக்கு முன்பு இன்று இருக்கும் சென்னை என்ற நகரமே கிடையாது. மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவான்மியூர், எழும்பூர் மாதிரி தனித்தனியான சிறிய மீனவ கிராமங்கள் மட்டும்தான் இருந்தது. அந்த காலத்தில் இந்த பகுதிகள் விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த நாயக்கர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. கடலோர பகுதி என்பதால் வெளிநாட்டு வியாபாரிகள் அடிக்கடி இங்கு வந்தார்கள். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இந்த இடத்தை கவனிக்க ஆரம்பித்தார்கள். 1600களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் வியாபாரம் செய்ய ஆரம்பித்த போது அவர்களுக்கு மசாலா பொருட்கள், பருத்தி துணிகள், பட்டு போன்றவற்றை வாங்க ஒரு பாதுகாப்பான கடற்கரை பகுதி தேவைப்பட்டது. அப்போதுதான் அவர்களின் பார்வை இந்த பகுதியின் மீது விழுந்தது. 1639ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேயர் இங்கு ஒரு நிலத்தை வாங்கினார். அந்த நிலத்தை தாமர்லா வெங்கடாத்ரி நாயக்கர் கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த இடத்தில்தான் பின்னர் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கட்டப்பட்டது. இதுவே சென்னையின் உண்மையான ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. 1640இல் கட்டப்பட்ட ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் பெரிய கோட்டை. இந்த கோட்டையை சுற்றி மெல்ல மெல்ல மக்கள் குடியேற ஆரம்பித்தார்கள். வியாபாரம் வளர்ந்தது. கடைகள், வீடுகள், சந்தைகள், துறைமுகங்கள் உருவானது. அதன் பிறகு இந்த பகுதி மட்ராஸ் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தது. ஆனால் மட்ராஸ் என்ற பெயர் எப்படி வந்தது என்பது இன்று வரை முழுமையாக தெரியவில்லை. சிலர் மட்ராஸ் பட்னம் என்ற மீனவ கிராமத்தின் பெயரிலிருந்து வந்தது என்பார்கள். இன்னும் சிலர் சென்னப்பட்னம் என்ற ஊரின் பெயரிலிருந்துதான் சென்னை வந்தது என்று சொல்கிறார்கள். சில வரலாற்றாளர்கள் போர்ச்சுகீசியர்கள் பயன்படுத்திய பெயரிலிருந்து மெட்ராஸ் வந்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். அதனால் சென்னையின் பெயருக்கே ஒரு மர்மம் இருக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் சென்னை நகரத்தை வேகமாக வளர்த்தார்கள். ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டது. பெரிய துறைமுகம் உருவானது. கல்லூரிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கட்டப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் சென்னை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போனது. இன்று ஐடி கம்பெனிஸ், மெட்ரோ ட்ரெயின், மரீனா பீச், பெரிய மால்கள், உயரமான கட்டிடங்கள் நிறைந்த ஒரு மெக்கா சிட்டியாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் சில மீனவ குடிசைகள் மட்டும் இருந்த இடம் இன்று கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதுதான் சென்னை. இந்த நகரத்தின் ஒவ்வொரு சாலைக்கும், ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நீங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சென்னை 400 வருடங்களுக்கு முன் எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்னும் மர்மமான வரலாற்று வீடியோக்களுக்கு ஹிடன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.